ourselves. That's the very nature and character of our God. Point. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்களோட சண்டேயில் நடக்கிற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் யாராச்சும் நம்ம வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா, நாங்கள் வந்து தாய்லாண்டில் இருக்கோம். ஸோ தாய்லாந்து ரிலேட்டடான வீடியோஸ், எங்கள் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான வீடியோஸை இந்த சேனலில் நாங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறோம். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். No greater name, no higher name, no stronger name than Jesus. There's nothing here impossible. ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறதுக்காக 1 வீக் ஃபுல்லாக வெயிட் பண்ணி இந்த சண்டேல ஹரிபரியாக கிளம்பி தான் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இது எங்களோட சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபிலிப்பினோஸ், கொஞ்சம் தாய் பீப்புள்ஸும் இருக்காங்க. எங்களோட சர்ச் வந்து முடிச்ச உடனே வந்து ஃபுட் இந்த மாதிரி வெளியே வச்சிருக்கிறத கொண்டு வந்து நடுவில் வச்சிருவாங்க. நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற ஃபுட்டை நம்ம எடுத்துக்கலாம். இது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஃபிலிப்பினோஸ் ஃபுட்டாக தான் இருக்கும். சண்டே வந்து ஃபுட் அண்ட் கிளீனிங்காக ஒரு 4 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சண்டேவும் ஒரு வீக் வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. இன்க்ளூடிங் வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணுறது, அதை போய் வாங்கிட்டு வர்றது, அண்ட் அது முடிச்சக்கப்புறம் வந்து சர்ச்சை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. பாப்பா இன்னைக்கு வந்து ரைஸ் எதுவுமே சாப்பிடல, ஃப்ரூட்ஸே அவங்களே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே சர்ச்சில் எல்லாருமே பாப்பாவை ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் பாப்பானா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால், நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம், ஈவன் விலாகில் கூட. ஆனால் எங்களுக்கு சுத்தமாக டைம் கிடைக்கிறதே இல்லை. நாங்கள் ஒரு 2-3 பிளான் வச்சுருந்தோம்னா, அந்த ஒரு பிளான் தான் வந்து ஒரு நாளைக்கு நடக்குது. ஸோ இன்றைக்காச்சும் பாப்பாவுக்கு போயிட்டு ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ தட் நாங்கள் வந்து மார்க்கெட்லேயே வந்துட்டு கார் விட்டுட்டு ஆப்போசிட்டில் எங்கே இருந்தாலும் நடந்தே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தப்போ தான் தெரியும், ரொம்ப பெரிய ஹோல்சேல் இடம். அதனால நிறைய டாய்ஸ் இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு நான் ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன். என் மைண்டில் இருந்தது வந்து அங்கே போனதுக்கப்புறம் மாற தொடங்கிருச்சு. பட் ஆனால் நான் உள்ளே போகும்போதே ஒன்று தொட்டு காமிச்சிருப்பேன். ஆஃப்டர் ஸோ மெனி கன்ஃபியூஷன் லாஸ்ட்டில் அதே தான் நாங்கள் எடுத்தோம். பூனை தானே ரெண்டும்? ஆ, பூனைக்குட்டி வேணுமா நாய்க்குட்டி வேணுமா? இது வேணுமா? ரெண்டுமே பூனை தான் பாப்பா. இது கண்ணு இல்லை, கண்ணு இல்லை. அச்சோ, சைக்கிள் பாரு, சைக்கிள் பாரு. பாப்பா வச்சு ட்ரையலெல்லாம் பார்க்கவே முடியல. அவங்க சுத்தமாக வந்து எதுலேயுமே உட்கார இன்ட்ரெஸ்டடாக இல்லை. சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் உள்ளே ஒரு கிளான்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய அட்ராக்டிவ் டாய்ஸு, லேர்னிங் டாய்ஸு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸும் ரொம்பவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஏன்னா இது ஹோல்சேல் ஷாப்பு. ஸோ இங்கேருந்து தான் இந்த மாதிரி சின்ன கடைக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்படிங்கிறனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் இங்கே பக்கத்துல இருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால், உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். எனக்கும் வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி, லேர்னிங் டாய்ஸ் மாதிரி வாங்கி தரதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய டாய்ஸ் இங்கே இருந்துச்சு. நமக்கு இது பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்க அந்த இன்னர் சைல்டு வந்து வெளியே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சின்ன வயசில் இந்த அளவுக்கு நமக்கு டாய்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைச்சதே கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நானும் வந்து இவர்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், வந்து இப்போ இருந்தே நம்ம வந்து ஒரு விஷயம் பழக்கணும். என்ன பார்த்தாலும் அது கண்ணில் பார்க்குறது எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்து பழக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வண்டியில ஓட்டுறதுக்கா? ஓட்டுவாள் அவ? ம் 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 ம். சிங்கர் மைக். ம். நாங்கள் வந்துட்டு ட்ரம் செட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கு, அதுக்கப்புறம் வந்து மைக்கு, கொஞ்சம் பால்ஸு அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். மைக் மட்டும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட நல்லா ஒர்க் ஆயிருந்தா நான் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான்.
நம்ம இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டோம். நான் நெறைய டைம் வந்து மார்க்கெட் காமிச்சிருப்பேன். அதனால நான் எல்லாத்தையும் ஃபுல்லா காமிச்சு உங்கள போர் அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கல. நம்ம இந்த மார்க்கெட்ல இங்க தான் சிக்கன் வாங்குவோம். ஏன்னா, இங்க வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது இல்லாம வந்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து கட் பண்ணி தருவாங்க. அதுதான் இங்க இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. நம்ம சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போனோம்னா, அங்க கட் பண்ணி தரமாட்டாங்க. அதனாலேயே வீட்டுக்கு வந்தா சமைக்கவும் தோணாது. கட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மார்க்கெட்ல சிக்கன் இல்லாம நமக்கு மட்டன் இங்க கிடைக்காது. பட் பீஃபு, போர்க்கு, ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு அண்ட் நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு எல்லாமே இங்க கிடைக்கும். சில டைம் வந்து நமக்கு நான்வெஜ் பார்க்கும்போது ஒரு மாரி தோணும் இல்லையா? அத பார்த்துட்டு. பட் ஆனா இங்க வந்துட்டு, இந்த இடத்துல எனக்கு அந்த மாரி தோணுனதே இல்ல. அவ்வளோக்கும் பார்க்கும்போதே நீட்டா வந்து கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா பார்ட்ஸுமே நீட்டா இருக்கும். அதனாலேயே நமக்கு வாங்க தோணும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கடைக்கு போறோம். அதுதான் வந்து இந்த தேங்காய் துருவி விக்கிற கடை. இங்க வந்துட்டு என்னன்னா, இந்த மிஷின்லேயே வந்து தேங்காய் துருவி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கும், செகண்ட் குவாலிட்டி இருக்கும். செகண்ட் குவாலிட்டில வந்து அந்த தொட்டி இருக்குல்ல, அதோட சேர்ந்து இருக்க மாரி இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டில ரொம்பவே நீட்டா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வாங்குவோம். 1/2 கேஜி வந்துட்டு 50 1/2 கேஜி வந்து 45 நாங்க எப்பவுமே 50க்கு வாங்குவோம். இந்த மாரி மிஷின்ல செய்றதுனாலயே ரொம்பவே நீட்டா இருக்கும். நமக்கு தேங்காய் பால் வேணும்னா அதுவுமே செப்பரேட்டா கிடைச்சிரும். நம்ம ஊர்ல சந்தை எப்படி இருக்குமோ அது மாரி தான் இருக்கும். பட் ஆனா இங்க ஹோல்சேலா நெறையவே விப்பாங்க. கடைகளுக்கு வாங்குறவங்கலாம் நெறைய பேர் இங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. அண்ட் வந்து வீட்டுக்கு வேணுங்கிறதும் இங்க வாங்கிக்கலாம். இந்த மாரி செப்பரேட்டா கவர்ல போட்டு 10 பாட், 20 பாட் அது மாரியெல்லாம் காய்கறி, கீரைலாம் வச்சிருப்பாங்க. இங்க வந்து 10 பாட்னா நம்ம ஊருக்கு ₹30 பக்கம் வரும். அதுக்கப்புறம் நாங்க இந்த மாரி தக்காளி எல்லாம் வந்து இந்த 5 கேஜிஸ் பக்கம் வந்து கவர்ல வச்சிருப்பாங்க செப்பரேட்டா. அது வந்து தான் வாங்குவோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம். தக்காளி கொஞ்சம் நல்லா இல்ல. அதனால வாங்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கார்லயே உட்காந்துட்டேன். "நீ உட்காரு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க அவரு போயிட்டாரு. நல்ல வெயிலு. அதனால தான் எங்கள கூட்டிட்டு போல. அவரே வாங்கிட்டு வந்துட்டாரு. நாங்க மோஸ்ட்லி வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு, இந்த ஆப்போசிட்ல இருக்க இங்க இளநீ கடையில வந்து வாங்கிட்டு போவோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு கவர் ஃபுல்லாவே 120 பாட்டுக்கு வச்சிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அந்த கடைக்காரங்களோட குழந்தைங்க தான் இவங்கலாம். இது வந்து அந்த பாப்பா பெரிய பொண்ணா, இது குட்டி பொண்ணா, அந்த பெரிய பொண்ணு தான் அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைக்கு தூக்க தெரியுதோ இல்லையோ, தான் தங்கச்சின்னு சொல்லிட்டு எனி டைம் தூக்கிட்டே சுத்துறா. இது பார்க்கும்போது தோணுச்சு, என் தங்கச்சிய எங்க அம்மா சொல்லுவாங்க, எனி டைம் வந்து குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துட்டே இருப்ப. உன்ன தான் நான் பார்த்துக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் இங்க வந்து இன்னொரு விஷயம் கூட இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து நான் ஒண்ணு காமிக்கிறேன். அங்க வந்து இளநீ இருக்கு இல்லையா? அதுக்குள்ள இருக்கிறத அப்படியே வந்து எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ உள்ள தேங்காவோட அப்படியே வந்து இருக்கும். அது ஓப்பன் பண்ணாம. அது எப்படி வந்து அவங்க எடுத்தாங்கன்னே தெரியல. ரொம்ப அழகா இருக்கும். அது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அத வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு டைம் ஆல்ரெடி அத சாப்பிட்டுருக்கோம். பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா குடிச்சிட்டு இருந்தாங்க. ம் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ இந்தா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இருக்க டயர்டுக்கு போனதும் தூங்கிரணும் அந்த மாரி தான் தோணுச்சு. பட் ஆனா தூங்க முடியுமா? இவ்ளோ வேலை இருக்கு. வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதே பெரிய வேல. பேபி வண்டி ஓட்டு இங்கே பிடிச்சிக்கோ வண்டி இப்படி அவரும் கையோட ட்ரம்ஸ் எல்லாமே செட் பண்ண தொடங்கிட்டாரு. ஆக்சுவலி வந்து அவருக்கு சண்டே மட்டும் தான் லீவு. ஸோ தட் என்ன வேலை இருந்தாலும் நாங்க 2 பேரும் சண்டேல தான் பார்த்து முடிக்கணும். இப்படி இப்படி இங்கே பிடிங்க பிடிங்க இப்படி பிடிங்க இப்படி பிடிங்க அப்படி இல்லை அவசரம் அவசரம் படி கண்ணா என்ன ரெட் கலரா இருக்கு? டான்ஸ் டான்ஸ் மைக் டெஸ்ட் பேபி நானா தங்க பொண்ணே மும்மு குட்டி மம்மியோட பொண்ணு குட்டி அச்சு, நீ பாப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.